24,000 புட் ஆப்ஷன் எடுத்துருக்கோம். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். ஸ்டாப் லாஸில் வைப்போம். ஒரு 1340 ரூபாவில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். நம்ம கேபிட்டல் வந்து லாஸ் ஆகிடக்கூடாது, மினிமம் ப்ராஃபிட்டாவது இருக்கணும். அந்த நோக்கத்துக்கு தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். இப்போ நம்ம ஸ்டாப் லாஸை மேலே எடுத்து கொஞ்சம் மேலே டாப்பில் வச்சுருவோம். 3000க்கு வச்சுருவோம். இப்போ நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஒரு 380 பாயிண்ட் வைப்போம். 380 பாயிண்ட் வச்சுருக்கோம். நம்மளுடைய டார்கெட்டு நமக்கு 16,000 கிடைக்குமா, இல்லை ஸ்டாப் ப்ளஸ் 3000 கிடைக்குமாங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். இப்போ ஸ்டாப் லாஸை கொஞ்சம் நம்ம ஏற்றிக்கிடுவோம். ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஏற்றிக்கிட்டாச்சு, 4000க்கு மாற்றியாச்சு. ஸ்டாப் லாஸை இன்னும் கொஞ்சம் ஏற்றுவோம். 6000 வச்சுருக்கோம். டார்கெட் நெருங்கிட்டு நமக்கு பக்கத்தில் தான் இருக்குது, டார்கெட் பக்கத்தில் தான் இருக்குது. பாயிண்ட்டு கொஞ்சம் இறங்காமே தெரியுது. சப்போஸ் நமக்கு ஒரு 6 கிடைச்சா நமக்கு ப்ராஃபிட் ஒரு 6000 கிடைக்கும், இல்லைன்னா 16,000 கிடைக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் லாஸை கொஞ்சம் ஏந்தி வைப்போம். 8000க்கு வச்சுருக்கேன். கிடைக்காத விடக்கூடாதுங்க. நம்ம இழப்பதுக்கல்ல, பெறுவதுக்கே வந்திருக்கும். ஸ்டாப் லாஸை 11,000க்கு மாற்றியாச்சு. பார்ப்போம், டார்கெட் அடிக்கிறா. ஸ்டாப் லாஸ் சூப்பர், டார்கெட் அடிச்சுட்டு. ஓகே நண்பர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.